தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. 3 லட்சம் ராணுவ வீரர்களை திரட்ட ரஷ்யா திட்டம், கவலையில் ஜெலன்ஸ்கி. ஹார்முஸ் நீரிணையில் விதிகளை மீறும் கப்பல்கள், ஈரான் விடுத்துள்ள எச்சரிக்கை. அமெரிக்காவின் புதிய பொருளாதார தடை மிரட்டல், ஈரான் அதிரடியாக வெளியிட்ட தகவல். ராணுவ தோல்வியை ஒப்புக்கொள்கிறது அமெரிக்கா, IRGC சுட்டிக்காட்டு. புதிய கட்டத்திற்குள் செல்லும் ஈரானுடனான போர், அமெரிக்க தரப்பு எடுத்துரைப்பு. ஜப்பானில் சக்தி வாய்ந்த பூமி அதிர்ச்சி, 37 பேர் காயம். பூஜை அறையில் நண்பனின் தலை, பிரிந்த மனைவியை சேர கணவன் செய்த கொடூரம். தொடர்பென விரிவான செய்திகள். ரஷ்யாவில் செப்டம்பர் நடுப்பகுதியில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு போருக்காக மேலும் 3 லட்சம் வீரர்களை திரட்ட மாஸ்கோ திட்டமிட்டுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். கிழக்கு உக்ரைனின் தொழில் மயமான டொன்பாஸ் பிராந்தியத்தின் எஞ்சிய பகுதிகளை கைப்பற்றும் நோக்கில் ரஷ்ய படைகள் தீவிரமாக முன்னேறி வருகின்றன. மொத்தம் 5 லட்சம் துருப்புகளை திரட்டும் இலக்கை எட்டுவதற்காக 2027 ஆண்டிலும் ரஷ்யா மேலும் பலரை ராணுவத்தில் சேர்க்கக்கூடும் என்று ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். தலைநகர் அல்லது முக்கிய நகரங்களை தவிர்த்து ரஷ்யாவின் தூரத்தில் உள்ள தொலைதூர பகுதிகளை இலக்கு வைத்து இந்த ஆட்சேர்ப்பு நடைபெறும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் ஹொஸ்டியாண்டின் நினிவ்கா போன்ற மூலோபாய நகரத்தை சுற்றி கடுமையான சண்டை நடந்து வரும் நிலையில் உக்ரைனின் கோட்டை நகரங்களுக்குள் நுழைய முயன்று ரஷ்யா பெரும் எண்ணிக்கையிலான வீரர்களை இழந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஹார்முஸ் நீரிணையை கடப்பதற்கான விதிமுறைகளை மீறும் கப்பல்கள் எதிர்காலத்தில் பயண கட்டுப்பாடுகளை எதிர்கொள்ள நேரிடும் என ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரானின் பெர்சியன் வளைகுடா நீரிணை அதிகார சபை இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இதன்படி ஈரான் விதித்துள்ள வழிமுறை கட்டுப்பாடுகளை மீறும் கப்பல்களுக்கு அபராதம் விதிக்கப்படலாம் அல்லது அவை பறிமுதல் மற்றும் சிறைப்பிடிக்கப்படலாம் என எக்ஸ் தளத்தில் PGSA வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இத்தகைய தடை செய்யப்பட்ட கப்பல்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் ஏனைய கப்பல்களும் விதிமீறல் பட்டியலில் சேர்க்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. கப்பல் நிறுவனங்கள் மற்றும் சரக்கு உரிமையாளர்கள் தங்களது பெயர்களை இந்த பட்டியலில் இருந்து நீக்க வேண்டுமாயின் உரிய ஆவணங்களுடன் கோரிக்கை விடுக்க வேண்டும் என்றும் சிரமங்களை தவிர்க்க தமது இணையதளத்தில் உள்ள பட்டியலை சரிபார்த்து இதுபோன்ற கப்பல்களை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் புதிய பொருளாதார தடைகள் குறித்த எச்சரிக்கையை அந்நாட்டின் விரக்தியின் அடையாளம் என ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி விமர்சித்துள்ளார். இத்தகைய நடவடிக்கைகள் ஈரானை வீழ்த்த முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க திரைசேரி செயலாளர் ஸ்காட் பெசன்ட் ஈரான் மீது வரலாற்றிலேயே மிக கடுமையான தடைகளை விதிக்கப் போவதாக அச்சுறுத்தியுள்ளதன் பின்னணியில் அராக்சியின் மேற்கண்ட கருத்துகள் வெளியாகியுள்ளன. காணொலி ஒன்றில் பேசிய அராக்சி, அமெரிக்க தலைவர்கள் ராணுவ நடவடிக்கைகளில் இருந்து விலகி பழைய திட்டங்களையே மீண்டும் கொண்டு வருவது அவர்களின் விரக்தியையே காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் முந்தைய தடைகள் மற்றும் ராணுவ நடவடிக்கைகள் தோல்வியடைந்தது போல இந்த புதிய முயற்சியும் தோல்வியடையும் என்றும் அவர் உறுதியாக தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான பொருளாதார போரை தீவிரப்படுத்துவோம் என்ற அமெரிக்காவின் அச்சுறுத்தலை தனது ராணுவ தோல்வியை மறைமுகமாக ஒப்புக்கொள்வதாக இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். மேலும் அமெரிக்கா பல தசாப்தங்களாக ஈரானுக்கு எதிராக பொருளாதார போரை நடத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஈரானில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பிரிகேடியர் ஜெனரல் ஹொசைன் மொஹபி, அந்த அறிவிப்பு ராணுவ நடவடிக்கையின் தோல்வியை ஒப்புக்கொள்வதற்கு சமம். பொருளாதார போர் என்பது ஒன்றும் புதிதல்ல. அமெரிக்கா 47 ஆண்டுகளாக ஈரானின் பொருளாதார துறைகள் மீது தடைகளை விதித்து வருகிறது. தற்போதைய இந்த நடவடிக்கை முதன்மையாக பொதுமக்களின் கண்ணோட்டத்தை வடிவமைப்பதையும் அமெரிக்கா மேலோங்கி நிற்கிறதென்ற நம்பிக்கையை உருவாக்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. பொருளாதார போர் உட்பட ஈரானுக்கு எதிரான ஒவ்வொரு விரோத நடவடிக்கைக்குமான செயற்திட்டங்களை IRGC தயாரித்துள்ளது.
எதிரியின் போரினால் ஏற்படும் பாதகமான விளைவுகளை எதிர்கொள்வதற்கான திட்டங்கள் எங்களிடம் உள்ளன. மேலும் நாடுகளுடன் பொருளாதார உறவுகளை எளிதாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஈரானுடனான போர் ஒரு புதிய கட்டத்திற்குள் நுழையும் என்று எதிர்பார்ப்பதாக அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் சபாநாயகர் மைக் ஜான்சன் தெரிவித்துள்ளார். பிரபல சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு அளித்துள்ள நேர்காணல் ஒன்றின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்போது நாம் மிக விரைவில் ஒரு புதிய கட்டத்திற்குள் நுழையப் போகிறோம் என்று நினைக்கின்றேன். அடுத்த கட்டத்தில் நமது நட்பு நாடுகள் உதவும் என்றும் இதை நாம் முடிவுக்கு கொண்டு வருவோம் என்றும் நம்புகின்றேன் என்று கூறியுள்ளார். இதேவேளை முந்தைய அனைத்து நிர்வாகிகளின் முக்கிய இலக்காக இருந்த ஈரான் அணு ஆயுதங்களை வைத்திருப்பதை தடுக்கும் நடவடிக்கையை ஜனாதிபதி டிரம்ப் வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளதாகவும் மைக் ஜான்சன் குறிப்பிட்டுள்ளார். நாம் பாம்பின் தலையை வெட்டிவிட்டோம் என்பது அனைவருக்கும் தெரியும். பேச்சுவார்த்தை மேசையின் மறுபுறத்தில் இருக்கும் ஈரானியர்களை நம்ப முடியாது என்பதுதான் இங்குள்ள மிகப்பெரிய சவாலாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜப்பானின் தலைநகர் டோக்கியோ மற்றும் அதனை சுற்றியுள்ள பிராந்தியங்களில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இடம்பெற்ற சக்தி வாய்ந்த பூமி அதிர்ச்சியில் சுமார் 37 பேர் காயமடைந்துள்ளதுடன் போக்குவரத்து சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. ஜப்பான் வானிலை மையத்தின் தகவல்படி இந்த பூமி அதிர்ச்சி 5.9 ரிக்டர் அளவாக பதிவாகியுள்ளதுடன் இதன் மையம் இபராக்கி மாகாணத்தின் தெற்கு பகுதியில் 68 கிலோமீட்டர் ஆழத்தில் அமைந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் இதனை 5.8 ரிக்டராக கணித்துள்ளது. பூமி அதிர்ச்சியை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. ஜப்பானிய பூமி அதிர்ச்சி தீவிர அளவுகோலில் இது லோவர் 5 பதிவாகியுள்ளது. பூமி அதிர்ச்சி அதிர்வால் தூக்கத்தில் இருந்து திடுக்கிட்டு எழுந்த மக்கள் பயத்தில் ஓட முற்பட்ட போது விழுந்தும் கதவுகள் மற்றும் தளபாடங்களில் மோதியுமே பெரும்பாலானோர் காயமடைந்துள்ளனர். யோகோஹாமாவில் 80 வயது பெண்ணொருவர் படுக்கையில் இருந்து விழுந்து இடுப்பில் பலத்த காயமடைந்துள்ளார். டோக்கியோவின் கோட்டோ பகுதியில் நிலத்தடி நன்னீர் குழாயொன்று உடைந்ததால் வீதிகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. பின்னர் அது சரி செய்யப்பட்டுள்ளது. டோக்கியோவில் உள்ள சுமார் 460 வீடுகளில் தற்காலிகமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மீண்டும் சீரமைக்கப்பட்டுள்ளது. டோக்கியோ மற்றும் நரிதா விமான நிலையத்தை இணைக்கும் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மற்றும் பிராந்திய ரயில் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டோ அல்லது குறைந்த வேகத்திலோ இயக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் ஷிங்கன்சென் அதிவேக புல்லட் ரயில்கள் வழக்கம் போல் இயங்கியுள்ளன. அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்கு மண்சரிவு அபாயம் மற்றும் தொடர் அதிர்வுகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு ஜப்பான் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பிரிந்து சென்ற தன் மனைவியுடன் சேர்வதற்காக கணவன் அவரின் நண்பரை கொலை செய்து நரபலி கொடுத்த சம்பவம் ஒடிசாவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒடிசா மாநிலம் பாலிங்கீர் மாவட்டம் தேபதமுண்டா என்கின்ற கிராமத்தில் வசித்து வந்தவர் சந்தோஷ் கார்சில். சில நாட்கள் முதல் இவரை காணவில்லை. இந்நிலையில் அவரின் உடல் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் நேற்று ஒரு குளத்தில் கண்டெடுக்கப்பட்டது. இது தொடர்பாக போலீஸ் விசாரணை செய்தனர். விசாரணையின் கடைசியாக சந்தோஷ் தனது நண்பருடன் சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. எனவே நண்பரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது அவர் சந்தோஷை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். தலை எங்கே என்று கேட்டபோது தனது வீட்டின் பூஜை அறையில் இருப்பதாக அவர் கூறினார். அதன்பின் அவரிடம் தீவிர விசாரணை நடந்த போதுதான் உண்மை தெரிய வந்தது. 3 வருடங்களுக்கு முன்பு தனது மனைவி பிரிந்து சென்று விட்டார். அவருடன் மீண்டும் சேர வேண்டுமென்றால் நரபலி கொடுக்க வேண்டும் என ஒரு சாமியார் கூறினார். எனவேதான் எனது நண்பன் சந்தோஷை கொலை செய்து அவருடைய தலையை பூஜை அறையில் வைத்திருக்கிறேன், உடலை குளத்தில் வீசிவிட்டேன் என வாக்குமூலம் கொடுத்தார். அவரின் வீட்டில் இருந்த பூஜை அறையில் புதைக்கப்பட்டிருந்த சந்தோஷின் தலையை போலீசார் தோண்டி எடுத்தனர்.